ஹலோ கைஸ், பார்த்தீங்கன்னா நேற்று இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவோட 2வது ஓடிஐ வந்து நடந்துச்சு கைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 359 அடிச்சு காணலாம்னு தான் சொல்லணும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க கைஸ். ஃபஸ்ட்லேருந்தே எடுத்து பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டாஸை வந்து பேட்டிங் ஆடினாங்க. ருத்து சிறப்பான ஒரு செஞ்சுரி, அவர் இந்தியாக்காண்டி தன்னோட ஓடிஐயோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், விராட் கோலி அவர் சொல்லவே வேண்டாம், செஞ்சுரி நம்பர் 83 ரொம்ப சூப்பராக வந்து அடிச்சிருந்தாருன்னு தான் சொல்லணும். 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் கைஸ் அந்த ஸ்கோர் வருவதுக்கு மெயினாக முக்கியமாக உதவுனுச்சு. அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல் ஃபினிஷிங், ஜடேஜாவோட சப்போர்ட், ரோஹித் சர்மா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் தான் ஸ்டார்டிங்கில் வந்து அவுட் ஆகிட்டாங்க. கொஞ்சம் நின்று இருந்தால் +400+ ஸ்கோர் வந்து வந்திருக்கலாம். அந்த பார்ட்னர்ஷிப் பற்றி என்ன நினைக்கிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவரும் நல்லா நேற்று பேசியிருந்தாரு மேட்ச் முடிஞ்சு. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏடன் மார்க்ரம் அவரும் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பேட்டிங் வந்து ஆடி இருந்தார். என்ன ஆடி ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக ஆடி இன்னிங்ஸை பிக்கப் பண்ணி ஓரளவு எடுத்துகிட்டு போய் செஞ்சுரி 110 ரன்ல அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் டவால் பிரேவிஸ் ஒரு 50 வந்து போட்டார். ஒரு T20 கேம் வந்து சிறப்பாக வந்து ஆடிட்டு போனார். பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நம்பர் 4 வந்து அந்த பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், மற்றபடி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா இறக்குறது ஃபுல்லாக பேட்ஸ்மேனாக தான் வந்து இறக்கி மேட்சை வந்து முடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்பவுமே சிறப்பாக இருந்துச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா அடிச்சிருக்காங்க, 2வது மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா, 3வது மேட்ச் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.